உன்னோடுதான் என் ஜீவன் ஒன்றாக்கினான் நம் தேவன். நீதானம்மா என் தாரம், மாறாதம்மா என் நாடும், இந்த நேசம் பாசம் நாடும் வாழ்க. வணக்கம். என்னடா இவன் விடிஞ்சு விடியாமே இருட்டுக்குள்ள வந்து எங்கேயோ நிக்கிறானே தானே பாக்குறீங்க? அது வேற ஒன்றும் இல்லை. என் ஆளுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லையாம். என் ஆளோட ஃப்ரெண்டு இலக்கியா சொன்னான். நம்ம ஆள் அங்கே உடம்பு சரியில்லாம கஷ்டப்படும் போது நம்ம மட்டும் எப்படி நிம்மதியா வீட்டில் இருக்கிறது? அதான் என் ஆளை பார்த்து அவளுக்கு மருந்து மாத்திரை எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன். அதை கொடுத்துட்டு போகலான்னு வந்தேன். காலையில 4 மணிக்கு வந்தேன். இன்னும் அவங்க வீட்ல இருந்து யாரும் வெளியே வரல. எப்படியாவது மாத்திரையை கொடுத்துட்டு தான் போகணும்னு நின்றுக்கிட்டு இருக்கேன். இப்போ மணி 5:30 ஆகுது. செத்த நேரத்தில் விடிஞ்சும் போயிடும். அதுக்கு முந்தையாவது கொடுத்துட்டு போறேனான்னு தெரியல. வெயிட் பண்ணி பார்ப்போம். நேற்று நல்லா காய்ச்சல் அடிச்சதுக்கு இப்போ கொஞ்சம் பரவாயில்ல. நம்மளே முத்தத்தெல்லாம் கூட்டி பெருக்கிடுவோம். பாவம் அம்மாவும் வேலை செய்கிறாங்கள. ஏங்க உங்ககிட்ட சொன்னோன்னே என் ஆள் அண்ணா வந்துட்டா. மக்களே, உனக்கு தான் உடம்பு சரியில்லல்லம்மா, நீ போய் உறங்கு. அம்மா இதெல்லாம் பார்த்துக்கிடுறேன். பரவாயில்லம்மா, எனக்கு இன்னைக்கு காலேஜ் லீவு தானே, அதனால நானே செய்கிறேன். ஒரு பிரச்சனையும் இல்லை. ஐயோ அத்தை, அத்தை உள்ள போங்கத்த. உங்க பொண்ணுகிட்ட நான் வேற மருந்து மாத்திரையெல்லாம் கொடுக்கணும். இவிய வேற வந்து நிக்காவலே. நேற்று தான் மாத்திரை போட்டிருக்கா. பிறகு பனிக்குள்ளே காலையிலேயே வந்து இதை கூட்டாட்டி என்ன மக்களே? என்னம்மா, நான் இன்னைக்கு வீட்டில் தானே இருக்க போகிறேன். எனக்கு பிறகு ஒரு மாதிரி டயர்டாக இருந்தால் கூட நான் உறங்குறதுக்கு எனக்கு நேரம் கிடக்கும். நீங்கள் தான் வயலுக்கு போயிடுவீல்ல, உங்களுக்கு இன்னைக்கு வேலை இருக்கலாமா? நான் வீட்டை மட்டும் தூத்துடுறேன், வேற ஒன்றும் செய்யலை. என்னம்மா நீ சொன்னால் கேட்க மாட்டா. சரி மக்களே, நீ வேற எந்த வேலையும் செய்யாண்டா. இதை மட்டும் தூத்து பெருக்கிட்டு வீட்டுக்குள்ளே வா. என்ன சோறு பொங்கியது எல்லாம் நான் பார்த்துக்கிடுறேன், நீ போய் உறங்கு. சரிம்மா. ஐயா, பிள்ளைக்கு இன்னும் இருமல் நிற்கல போலையே. சரி, நான் நல்லா சுக்கு மல்லியெல்லாம் தட்டி போட்டு காப்பி வச்சு தரட்டா மக்களே? சரிம்மா, போட்டு வைங்க, நான் வந்து குடிச்சுக்கிட்டேன். சரிம்மா. நல்லா பனி பெய்ய தான் செய்யுது. நம்ம ஒரு மப்ளரையாவது எடுத்துகிட்டு வந்திருக்கலாம். சரி, இனி வீட்டுக்குள்ளே போய் அதை தேடுறதுக்குள்ளே நேரமாயிரும். நீங்களா இந்த நேரத்தில் எங்கள் வீட்டுக்கிட்ட என்ன செய்றிய? ஐயோ பதற்றப்படாத முத்து. நான் உன்னை பார்க்கறதுக்கு தான் வந்தேன். என்னது? என்ன பார்க்கறதுக்கா? அதுவும் விடிய காலையிலையா? என்ன விஷயம்? எந்த விஷயமா இருந்தாலும் பரவாயில்ல, பிறகு பேசிக்கிடலாம். நீங்கள் முத போங்க. முத்து, ஒரு 2 நிமிஷம் நான் பேசிட்டு கிளம்பிடுவேன். ஒரு 2 நிமிஷம் மட்டும் அந்த கடைக்கு வரியா? அந்த கடைக்கு வரணுமா? எதுக்கு? பயப்படாதம்மா, பேசுறதுக்கு தான் வந்தேன். ஒரு 2 நிமிஷம் மட்டும் வரியா? இப்போ எதுக்கு என்ன இங்கே பேசணும்னு கூட்டிகிட்டு வந்தீங்க, அதுவும் இந்த நேரத்தில்? யாராவது பார்த்துட்டு போகிறாங்க. சாரிம்மா, எதுவும் தப்பாக நினச்சிக்காத. நேற்று இலக்கியாவை பார்த்தேன். காலேஜுக்கு உன்னை காணுமேன்னு சொல்லி அவட்ட கேட்டேன். அவள் தான் சொன்னா உனக்கு உடம்பு சரியில்லைன்னு. அதான் மாத்திரை கொண்டு வந்தேன் கொடுக்கறதுக்காக. மாத்திரை கொண்டு வந்தீங்களா? எனக்கு உடம்பு சரியில்லைன்னா நீங்கள் மாத்திரை கொண்டு வந்து கொடுக்கணும்னு என்ன அவசியம்? இல்லை, நீ எப்பயும் இலக்கியா கூடயே சுற்றிட்டு இருப்பல்ல. அதான் உனக்கு உடம்பு சரியில்லைன்னு கேள்விப்பட்டதும் நீ நல்லா இருக்கியா, உனக்கு உடம்பு பரவாயில்லையான்னு தெரியல. அதான் உன்னை பார்க்கணுன்னு வந்தேன். கொஞ்ச நேரமாக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். நீ வெளியே வந்ததும் சரி மாத்திரை கொடுத்துடலான்னு கூட்டிகிட்டு வந்தேன். தப்பாக எதுவும் நினச்சிக்காத. நீ எனக்கு தெரிஞ்ச பிள்ளை தானே. அதான் உனக்கு உடம்பு சரியில்லைன்னொன்னே எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்து அதான் கொடுத்துட்டு போகலான்னு வந்தேன். அதுக்கு இப்படி தான் விடிய காலையிலேயே வந்து வீட்டு முந்தி வந்து நின்று கொடுப்பியலோ? நான் மாத்திரைலாம் போட்டுட்டேன், எனக்கு இப்போ உடம்பு சரியாக போயிட்டு. உடம்பு சரியா போயிட்டுன்னு சொன்னா பிறகு இரும்புறா. போய் சொன்னா இருமல் வரும். பொய் சொன்னா இருமல் வருமா? சளி பிடிச்சிருந்தாலும் இருமல் வரும். பாரு, உனக்கு சளி பிடிச்சிருக்கு, இன்னும் சரியாவல. பிறகு எதுக்கு பணிக்குள்ள நீ வந்து வேலை செய்யறா? வீட்டுக்குள்ள இருக்க வேண்டியதானே? எங்கள் வீட்டை நாங்கள் தானே சுத்தமாக வச்சுக்கணும், அதுக்கு தான். சரி கிளம்புங்க. எவ்வளோ நேரம் இப்படி நின்று பேச போறியா? யாராவது பார்த்தா என்னையும் தான் சேர்த்து தப்பாக நினைப்பாவ. சரி சரி, நீ மாத்திரையை மட்டும் வாங்கிக்க, நான் கிளம்புறேன். கொண்டாங்க. காலையில் சாப்பிட்டுட்டு போட்டுக்க என்ன? சரி சரி, தேங்க்ஸ். எனக்காக அவ்வளோ தூரம் மெனக்கிட்டு மாத்திரை எடுத்துகிட்டு வந்ததுக்கு. தேங்க்ஸ்லாம் வேண்டாமா, உடம்ப பத்திரமா பார்த்துக்கோ. சரி சரி. நீ எதுக்கு கொண்டு வந்தான்னு சண்டை போட்டு வாங்காமல் இருப்பான்னு தான் நினச்சேன். எப்படியோ வாங்கிட்டா. கொண்டு வந்ததை அவகிட்ட கொடுத்தாச்சு. நிம்மதியாக வீட்டுக்கு போவோம். இவ்வளோ அக்கறையாக தேடி வந்து எனக்கு மருந்து மாத்திரைலாம் கொடுத்துட்டு போகிறாங்க. அவங்களுக்கு என்ன உண்மையாகவே இலக்கிய சொன்ன மாதிரி பிடிச்சிருக்கு போலையே. ஐயோ, நம்ம வீடு இருக்க நிலமையில நம்ம மனசுக்குள்ள இந்த மாதிரி எந்த ஆசையும் வரக்கூடாது. தப்பாயிரும். வேண்டாம். அம்மா யாரை சொல்கிறாங்களோ அவையில தான் கல்யாணம் பண்ணிக்கணும். அப்பா கிட்ட இத்தனை வருஷம் சண்டை போட்டு நமக்காக தான் அம்மா இருக்காவ. அம்மா பேச்ச மீறக்கூடாது. இருந்தாலும் அவியலும் நல்லவியலாக தான் இருக்காவ.
அவங்க வீட்டில் இருந்து நம்மளை பொண்ணு கேட்டு அம்மாவும் சரி கட்டி கொடுக்குறேன்னு சொன்னா நல்லா தானே இருக்கும். அவகிட்ட பேசிட்டு வந்து நேரம் போனதே தெரியல, விடிஞ்சே போயிட்டு. இனி அம்மா வேற இன்னுமா கூட்டி முடிக்கலன்னு கத்துவாவ. சரி, சீக்கிரம் கூட்டிட்டு உள்ள போயிடணும். அர்ஜுன், அர்ஜுன் இங்க பாரு. இரு ஆதிரா, ஒரே ஒரு நிமிஷம். இந்த ஒர்க்கை மட்டும் கொஞ்சம் கம்ப்ளீட் பண்ணிட்டேன்னா நான் கொஞ்சம் ஃப்ரீயாக இருப்பேன். ஐயோ சரியான போர் அர்ஜுன் நீ. என்னது போரா? என்னை பார்க்க என்ன போரிங் பர்சன் மாதிரியா இருக்கு? ஆமா, நாளைக்கு நைட் என்கேஜ்மெண்ட் வச்சுட்டு யாராவது இப்போ உட்காந்து ஒர்க் பார்த்துட்டு இருப்பாங்களா? நான் என்ன ஆதிரா செய்கிறது? கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் ஒர்க், அதை முடிக்கணும்ல. அர்ஜுன், என்னைக்கு ஒர்க் இல்லாமல் இருக்கு சொல்லு? எப்பயுமே ஒர்க் இருக்க தானே செய்யும். நீ இன்னைக்கு அந்த ஒர்க்கை முடிக்காமல் பெண்டிங் வச்சேன்னா ஒரு ப்ராப்ளமும் இல்லை. நாளைக்கு அந்த ஒர்க்கெல்லாம் பார்த்துக்கிடலாம். ஆனால் இந்த மாதிரி டைம்லாம் லைஃப்லேயே ஒன்ஸ் தான் கிடைக்கும். இந்த மாதிரி டைம்னா எந்த மாதிரி டைம்? ஆ சுத்தம் போ. கல்யாணம் உனக்கா எனக்கானே தெரியல. ஏய், நாளைக்கு நைட்டு தான் என்கேஜ்மெண்ட், நாளான்னைக்கு தானே மேரேஜ். ஆமா அர்ஜுன், நாளைக்கு தான் என்கேஜ்மெண்ட். இருந்தாலும் இன்னைக்கு சார் நாளைக்கெலாம் இந்நேரம் நமக்கு என்கேஜ்மெண்ட் ஆயிருக்கும், நாளைக்கெலாம் அப்படி ஃபங்க்ஷன் டைம் ஆயிருக்கும், அதெல்லாம் நினச்சி பார்க்க மாட்டியா நீ? நாளைக்கு மார்னிங் வேணா மேபி நைட் என்கேஜ்மெண்ட்னு ஒரு ஹாப்பியாக இருக்கும். இன்னைக்கு அப்படி ஒன்றும் இல்லையே. எல்லாம் உண்மையாகவே தண்டம் அர்ஜுன். என்ன ஆதிரா, திடீர்னு என்னை பார்த்து இப்படிலாம் சொல்லிட்ட? பிறவென்ன அர்ஜுன், எனக்கெல்லாம் கல்யாணம் வந்துச்சுன்னா 1 வீக் ஆர் 10 டேஸ் முன்னாடியிலேருந்து எப்படா வரும், எப்படா அந்த ஃபங்க்ஷன் நடக்கணும் ஒரு ஆர்வத்திலேயாவது இருப்பேன். ஏன்னா நமக்கு லைஃப்லேயே ஒரு தடவை தான் கல்யாணம் ஆக போகுது. அப்போ என்ன மாதிரி இருக்கும் அப்படிங்கிற அந்த எக்ஸைட்மெண்ட்டே என்னை இருக்க விடாது, எப்படான்னு இருக்கும். நீ என்னடானா நாளைக்கு நைட் என்கேஜ்மெண்ட் வச்சுட்டு கேஷில் உட்காந்து ஒர்க் பார்த்துட்ருக்க. எனக்கும் அந்த எக்ஸைட்மெண்ட்லாம் இருக்க தான் செய்யுது. இருந்தாலும் ஒர்க்கும் பார்க்கணும்ல. உன்னை கட்டிட்டு பிரியா ரொம்ப பாவம்தான். அப்படிலாம் ஒன்றும் இல்லை, நான் பிரியாவை நல்லா பார்த்துக்குவேன். எங்க அவ உன் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு நினச்சி பேச வந்தா இப்படி லேப்டாப் எடுத்துகிட்டு உட்காந்துருவா ஒர்க்குன்னு, அப்படி தானே இருப்ப? அப்படிலாம் பண்ண மாட்டேன் லூசு. இப்போ அவள் என்ன என் பக்கத்துலேயே இருக்கா, நாளைக்கு தான் வருவா. அதனால சரி இப்போ இருக்க ஒர்க்கை முடிப்போமேன்னு முடிக்கிறேன், அவ்வளோதான். அவள் கூட இருக்கும்போது அவளுக்கு என்னென்ன தேவையோ, அவளுக்கு என்னென்ன பண்ணணுமோ எல்லாமே நல்லா பார்த்துக்குவேன். உன்னெல்லாம் பார்த்தா அப்படி ஒன்றும் தெரியலையே. நீயே பார்ப்ப, நாளைக்கு மேரேஜ் முடிஞ்ச பிறகு அவளே உங்ககிட்ட வந்து சொல்லுவா, என்ன அர்ஜுன் ரொம்ப நல்லா பார்த்துக்கிட்டாரு, என் கூட நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாரு, நான் கேட்குறதெல்லாம் வாங்கி தராரு, எனக்கு எந்த குறையும் இல்லைன்னு சொல்லி அவளே வந்து சொல்லுவா. அப்போ நம்புவேன். நல்லா பார்த்துக்கிட்டா சந்தோஷம்தான். ஏல தம்பி, என்ன பண்ணிட்டு இருக்க? ஆதிரா கூட பேசிட்டு இருக்கேம்மா. ஐயோ கடவுளே, நான் அதை கேட்கல. லேப்டாப்பை தூக்கி வச்சுட்டு இப்போ என்ன பண்ணிட்டு இருக்க? அது கொஞ்சம் ஆஃபீஸ் ஒர்க் இருந்துச்சு, அதான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஏல, ஆஃபீஸ் ஒர்க்கு பார்க்குற நேரமா உனக்கு இது? அதோ அதே தான் நானும் இவ்வளோ நேரம் கேட்டுக்கிட்டு இருந்தேன். நாளைக்கு உனக்கு பட்டு கட்டுறோம் ராத்திரி, நாளை கழிச்சு உனக்கு கல்யாணம். கல்யாண பையன் மாதிரியா இருக்க. ஏல, வேலை பார்க்க உனக்கு வேற நேரங்காலம் இல்லை? அடடடடா, என்னம்மா இப்பதான் இவ்வளோ நேரம் இப்போ பேசி முடிச்சா, நீங்களும் அதுதான் சொல்றிய. நான் வேலையே பார்க்கல, போதுமா? லேப்டாப்பை மூடி வச்சிருக்கேன். ஆமால, வேலையெல்லாம் கிடக்க தான் செய்யும், அதெல்லாம் பிறகு பார்த்துக்கிடலாம். நீ அழகா உட்காந்து மாப்பிள்ளை மாதிரி ஜம்முன்னு சிரிச்ச முகத்தோட உட்காந்துரு, அதுதான் அழகா இருக்கும். சும்மாவே எவ்வளோ நேரம் தான் உட்கார்றது சொல்லுங்க? மாப்பிள்ளை பையனா அப்படி தான் இருக்கணும். நாளைக்கு கெஸ்ட் வருவாங்க, மாப்பிள்ளை எங்கன்னு கேட்பாங்க. எல்லாரும் வரும்போது நீ இப்படி உட்காந்து லேப்டாப் பார்த்துட்டு இருந்தா நல்லாவா இருக்கும்? நீ அப்படி தான் ஒரு 2-3 நாள் இருக்கணும். ஏன் மாப்பிள்ளை பையனா இருந்தால் லேப்டாப் பார்க்கக்கூடாதுன்னு என்ன சட்டமா இருக்கு? என்னம்மா நீங்க பேசுறிய? தம்பி சொல்லியதை கேளு, எடுத்து வச்சுட்டு நீ அமைதியாக ஜாலியாக சிரிச்சிட்டே உட்காரு, அவ்வளோதான். மற்ற வேலையெல்லாம் நானும் உங்கள் அப்பா எல்லாரும் பார்த்துக்கிடுவோம் என்ன? சரி சரி, லேப்டாப்பை எடுத்து வச்சிருக்கேன், போதுமா? நான் பிரியாவுக்கு மேக்கப் ஆர்டிஸ்ட் ஒரு பொண்ணு புக் பண்ணியிருந்தேன்னா இப்போ தான் அந்த பொண்ணு கால் பண்ணா. பிரியா வீட்டு அட்ரஸ் இப்போ தான் கொடுத்து விட்டுருக்கேன், வீட்டுக்கு போய் பார்க்க சொல்லியிருக்கேன். நீங்கள் தான் புக் பண்ணீங்களா அத்தை? ஆமாம்மா, நான் பிரியாவையே புக் பண்ண சொன்னேன். அவள் தான் எதுனாலும் ஓகேன்னு சொல்லிட்டான்னு அவங்க அம்மா ஃபோன் பண்ணி சொன்னாவ. எதுவுமே இது வேணும் அது வேணும்னு கேட்க மாட்டேக்கா, நம்ம தான் எல்லாம் பார்த்து பார்த்து செய்ய வேண்டியது இருக்குது. சரி, அந்த மாதிரி குணம் உள்ள புள்ள போல, அதான் நானே நல்லா ஒரு மேக்கப் ஆர்டிஸ்ட்டை பார்த்து இன்றைக்கே அனுப்பியிருக்கேன். இன்றைக்கே எதுக்கு தான் அனுப்பி வச்சியே? நாளைக்கு தானே ஃபங்க்ஷன். ஆமாம் அதிரா, நாளைக்கு தான் ஃபங்க்ஷன். இருந்தாலும் அந்த பிள்ளை எனக்கு ஃபோன் பண்ணி கேட்டுகிட்டே இருக்குது, மேடம் எந்த மாதிரி மேக்கப் உங்களுக்கு வேணும், எந்த மாதிரி ஹேர் டூ வேணும்னு கேட்குது. நமக்கு அதெல்லாம் சொல்ல தெரியாதுல்ல. பிரியாவுக்கு என்ன நல்லாயிருக்கும், அவளுக்கு எது பிடிக்கும்னு அவளுக்கு தான் தெரியும். அதனால தான் சரி, நீங்கள் நேராக பொண்ணு வீட்டு அட்ரஸ் தரேன், நீங்கள் பொண்ணையே பார்த்து பேசுங்க, முடிஞ்சால் ட்ரையல் கூட பண்ணி பாருங்கள் எது நல்லாயிருக்குன்னு சொன்னேன். சரி கொடுங்க மேடம், இப்போ தான் வாங்கிட்டு அந்த பொண்ணு போயிருக்கு. ஆமாத்த, அதுவும் நல்லது தான். நாளைக்கு ஃபங்க்ஷன் டைமில் அப்போ ஏதாவது புதுசாக ட்ரை பண்ணி நல்லா வரலங்கிறதுக்கு முன்னாடியே நம்ம ட்ரையல் பண்ணி பார்த்துட்டோன்னா நம்ம ஃபேஸ்க்கு எது செட் ஆகுதுன்னு தெரிஞ்சிடும். சரிம்மா, வீட்டில எல்லாம் கிளம்பிட்டாவளா? கொஞ்சம் நேரத்துக்கு முந்தி ஃபோன் போட்டேன் தே, ஈவினிங் கிளம்புறாங்களாம். மார்னிங்லாம் ரீச் ஆயிடுவாங்க தே. சரிம்மா, சரி பார்த்து பத்திரமா வரட்டும். நான் வேறு டெக்கரேஷனுக்கு ஆளெல்லாம் வர சொல்லியிருந்தேன், அவன் வந்துடுவான் கொஞ்சம் நேரத்தில். அது என்ன ஏதுன்னு போய் நான் பார்க்குறேன். என்ன அர்ஜுன், ஒழுங்காக அந்த லேப்டாப்பில் எடுத்து வச்சுட்டு உட்காரு சரியா? ஐயோ சரிம்மா, மாப்பிள்ளையா அழகா சிரிச்ச முகத்தோட சும்மா உட்காந்துருக்கேன், போதுமா?
ஏம்மா பிரியா, என்னடா சேடாக இருக்க? ஃபேஸ் எல்லாம் டல்லாக இருக்கு. என்னாச்சு? நாளைக்கு நைட் என்கேஜ்மெண்ட் வச்சுட்டு இப்படிலாம் இருக்கலாமா? ஜாலியாக இரு. அம்மா என்னைக்கும் உனக்கு நல்லது தான் நினைப்பேன், சரியா? என் செல்லம், நாளை கழிச்சு உனக்கு கல்யாணமே ஆக போகுது. சின்ன பிள்ளையா இருந்தா இப்போ பாரு, நெடுன்னு வளர்ந்து உனக்கே கல்யாணம் வந்துட்டு. அம்மாவும் அப்பாவும் கல்யாணத்துக்காக அது இதுன்னு அத்தனை விலைக்கு இழுத்து போட்டு பார்த்துட்டு இருக்கோம். நீ இப்படி உம்முன்னு இருந்தா எப்படி? அம்மா, நீ எதுவும் பேச வேண்டாம், சரியா? அம்மா பண்ணுறதெல்லாம் நல்லதுக்கு தான், உனக்கு சீக்கிரமே புரியும். அழகா பிரைடு மாதிரி ரெடியாகிற வேலையை மட்டும் பாரு. கண்டதை மனசில் போட்டு குழப்பிட்டு இருக்காது. நான் சொல்லவே மறந்துட்டேன் பாரு, இவங்க பேர் ரேஷ்மா. இவங்க தான் உனக்கு புக் பண்ணியிருக்க மேக்கப் ஆர்டிஸ்ட். நான் புக் பண்ணல, உங்கள் மாமியாரே புக் பண்ணியிருக்காங்க. இவங்க பர் டேக்கே நிறையா சார்ஜ் பண்ணுறாங்க. அந்த அளவுக்கு பெரிய மேக்கப் ஆர்டிஸ்ட் தான் உங்கள் மாமியார் உனக்காக புக் பண்ணியிருக்காங்க. இதுலேருந்தே தெரியல உன்னை நல்லா அவங்க பார்த்துக்குவாங்கன்னு. எனக்கு மேக்கப் ஆர்டிஸ்ட்லாம் ஒன்றும் வேண்டாமா. இங்கே பாரு, வாயை மூடு. அவங்க முன்னாடி என்னை கத்த வைக்காத. என்கேஜ்மெண்ட் அன்னைக்கும் மேரேஜ் அன்னைக்கும் உனக்கு என்ன மாதிரி மேக்கப் வேணும், என்ன மாதிரி ஹேர் ஸ்டைல் வேணும்னு அவங்க கிட்ட சொல்லு. அவங்க ஃபேஸுக்கு எது செட் ஆகுதுன்னு ட்ரையல் பண்ணி பார்க்க தான் வந்திருக்காங்க, சரியா? அவங்க என்ன வேலைக்கு வந்தாங்களோ அதை அவங்கள பார்க்க விடு. வாயை மூடிட்டு அவங்க கிட்ட எதுவும் உளராமல் அமைதியாக இரு. இவங்க ஏன் தான் இப்படி இருக்காங்க? நான் கல்யாணமே பிடிக்கலன்னு சொல்கிறேன். என் மனசில் என்ன இருக்குன்னு என் விருப்பத்தை கொஞ்சம் கூட யோசிக்காமல் மேக்கப் பண்ணிக்கோ, ஹேர் ஸ்டைல் பண்ணிக்கோன்னு சொல்கிறாங்க. ரேஷ்மா, எஸ் மேம், சொல்லுங்கள். இவங்க தான் என்னோட பொண்ணு பிரியா. இவங்க தான் பிரைட். நீங்கள் அவங்கக்கிட்ட என்ன மாதிரி ஹேர் ஸ்டைல் வேணும், பிறகு எந்த மாதிரி மேக்கப் வேணும் அப்படிங்கிறதெல்லாம் அவங்கக்கிட்ட கேட்டுக்கோங்க. அவங்களுக்கு எது செட் ஆகும்னு நீங்கள் ட்ரையலும் பண்ணி பார்த்துட்ருங்க, ஓகேவா? நான் உங்களுக்கு டீ காஃபி ஏதாவது எடுத்துகிட்டு வரேன். மேம், அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். பட் எனக்கு டீ காஃபி எதுவும் வேண்டாம். இப்போ தான் நான் வரும்போது குடிச்சிட்டு வந்தேன். அதெல்லாம் இல்லை. நம்ம வீட்டுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்துட்டு எதுவும் சாப்பிட்லன்னா எப்படி? கண்டிப்பாக நீங்கள் எதாவது சாப்பிட்டு தான் போகணும். டீ காஃபி வேண்டாம்னா ஜூஸ் மாதிரி ஏதாவது எடுத்துகிட்டு வரட்டுமா? மேம், நான் பிறவை கேட்கட்டுமா? இப்போ வேண்டாம். ஓகே ரேஷ்மா, நான் கீழே தான் கொஞ்சம் ஒர்க்கெல்லாம் பார்த்துட்ருக்கேன். நீங்கள் உங்களுக்கு வேணுங்கும் போது எனக்கு கூப்பிடுங்க. ஓகே மேம், ஷியோர். நல்லா புரிஞ்சுக்கோ, கடுகளவு கூட நீ லவ் பண்ண விஷயம் யாருக்கும் தெரியக்கூடாது. கல்யாணம் நல்லபடியாக நடக்கணும், அதை மட்டும் மனசில் வச்சுக்க. அதை மீறி யார்கிட்டையும் நீ சொல்லணும்னு நினச்சேன்னா, அப்பாவை பற்றி உனக்கு தெரியும். ஆல்ரெடி அந்த பையன் எங்கெங்கே போகிறான், என்னென்ன பண்ணுறான்னு ஃபாலோ பண்ணுறக்கு அப்பா ஆள் விட்டுருக்காரு. ஜாக்கிரதையாரு. அந்த பையன் உயிரோடு இருக்கணுமா இருக்க வேணாமான்னு முடிவு பண்ணிக்க. ஹலோ மேம், ஐ எம் ரேஷ்மா, மேக்கப் ஆர்டிஸ்ட். ஹாய் மேம். ஏன் மேம் ரொம்ப டல்லாக இருக்கீங்க? என்னாச்சு? அதெல்லாம் ஒன்றும் இல்லை மேம். ஃபேஸ் வாஷ் பண்ணல மார்னிங்லேருந்து, அதான் கொஞ்சம் டல்லாக இருந்த மாதிரி இருக்குன்னு நினைக்கிறேன். என்ன மேம் நீங்கள் அவங்க பிரைட் ஆக போகிறோன்னு தெரிஞ்ச உடனேயே 3 monthsலேருந்து அவங்க ஃபேஸுக்கு ஸ்கின்னுக்குன்னு க்ளோ கொடுக்கறதுக்கு இன்டேக் அவுட்டேக் எல்லாம் எடுத்துக்கிறாங்க. நீங்கள் என்னடானா மார்னிங்லேருந்து ஃபேஸ் கூட வாஷ் பண்ணேன்னு சொல்கிறீங்க. கொஞ்சம் டயர்டாக இருந்துச்சு, அதான் மேம். புரியுது மேம். மேரேஜ் பற்றின ஒரு ஃபியர் உங்களுக்கு இருக்குன்னு நினைக்கிறேன். அதனால தான் ஒரு மாதிரி இருக்கீங்க, கரெக்டாக? ஆமாம் மேம், அப்படி தான். சரி வாங்க மேம், நம்ம ரூமுக்கு போய் எந்த மாதிரி ஹேர் டூ வேணும், பிறகு எந்த மாதிரி மேக்கப்லாம் வேணும்னு சொல்லி நீங்கள் சொல்லுங்கள். நம்ம இன்றைக்கே ட்ரையல் பண்ணி பார்த்துடலாம். எனக்கு ட்ரையல்லாம் ஒன்றும் பண்ணி பார்க்க வேண்டாம் மேம், ப்ளீஸ். ஐயோ மேம், அப்படிலாம் சொல்லாதீங்க. நம்ம எப்பயுமே ட்ரையல் பண்ணி பார்க்குறது தான் பெட்டர். நீங்கள் ஒரு மேக்கப்போ இல்லை நீங்கள் ஒரு ஹேர் டூவோ சொல்லி அதை அந்த டைமில் ஃபங்க்ஷன் டைமில் நம்ம ரெடி பண்ணி அது உங்கள் ஃபேஸ்க்கு செட் ஆகலைன்னா அந்த நேரத்துக்கு ஆல்டர்னேட்டிவ் யோசிக்க முடியாது இல்லையா? நம்ம முன்னாடியே எதுக்கும் அந்த மாதிரி செக் பண்ணி பார்க்குறது பெட்டர் தான். அதெல்லாம் ஒன்றும் பயப்படாதீங்க. ஹெவியாக இல்லாமல் நான் லைட்டாகவே உங்களுக்கு அது எப்படி வரும்னு அவுட்புட் மட்டும் கூட நான் காட்டுறேன். இல்லை மேம், அது ஐயோ நோ மேம். உங்கள் அத்தை, அதாவது உங்கள் ஹஸ்பண்டோட அம்மா எல்லாமே சொல்லி தான் அனுப்பியிருக்காங்க. உங்களை ட்ரையல் பார்த்துட்டு தான் வரணும்னு சொல்லியிருக்காங்க. மேபி நான் போன பிறகு ட்ரையல் பண்ணி பார்த்தீங்களா, அந்த பிக்ஸ் எதுவும் காட்டுங்கன்னு கேட்டால் நான் என்ன பண்ணுறது? என் வேலையை செய்ய விடுங்க மேம், ப்ளீஸ். ஷோ, நான் இருக்க நிலமை தெரியாமல் இவங்க வேறு. வாங்க மேம், போகலாம். ஓகே. ரொம்ப நாள் கழிச்சு ஒரு பெரிய ஆர்டர் கிடச்சிருக்கு. நல்லபடியாக அந்த ஆர்டர் முடியலன்னா அவ்வளோதான், ஓனர் நம்மளை கொன்னையே விடுவார்ப்பா. நான் வந்துட்டேன். இந்த சுப்பாராவை வேற காணோம். வாரேன்னு தானே சொன்னான். ஒத்த ஆளாக இவ்வளோ பெரிய வீட்டுக்கு எப்படி டெக்கரேஷன் பண்ணுறது? ஆள் இன்னும் தேவைப்படும் போல. அந்த டோலு போலுவையும் வர சொல்லணும். எப்பா வேலையெல்லாம் ஆரம்பிச்சாச்சா? வாங்கம்மா, ஆரம்பிச்சிட்டோம். இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கேன். என்னப்பா தம்பி, நீ ஒருத்தன் தான் நிற்கா? இவ்வளோ பெரிய வீட்டுக்கு ஒருத்தன் எப்படி நீ டெக்கரேஷன் பண்ணி முடிப்ப? ஆள் வேற யாரையும் காங்கல? ஐயோ இல்லை மேடம், ஒத்தைக்கு நான் இவ்வளோ பெரிய வீட்டை டெக்கரேஷன் பண்ண முடியாதுல்ல. அதான் நான் இப்போ வந்து வேலையை ஆரம்பிச்சிட்டேன். இன்னும் ஒரு 3 பேரை கூப்பிட்ருக்கேன். ஒரு 10 நிமிஷத்தில் வந்துடுவாங்க. சரிப்பா, நேரம் வேற ஆகுல.
சீக்கிரம் மடமடன்னு ஆளுவளை வர சொல்லி வேலையை முடிங்க. நாளைக்கு சொந்தக்காரவியே தெரிஞ்சவியன்னு எல்லாரும் வந்து பாப்பாவ. வேலை நல்லா நீட்டாக பண்ணி கொடுங்க. என்ன வந்தவியெல்லாம் டெக்கரேஷன் சூப்பராக இருக்குன்னு சொல்லித மாதிரி நல்லா பண்ணி கொடுங்க. அதெல்லாம் ஒன்றும் கவலைப்படாதீங்க மேடம். நீங்கள் நினச்சதை விட சூப்பராக டெக்கரேஷன்லாம் அழகாக இருக்கும் பார்த்துக்கிடுங்க. இப்போ அந்த வாழை மரம்லாம் வெளியே கட்ட சொன்னே கட்டலையா? இப்போ தானே மேடம் ஆரம்பிச்சிருக்கோம், கட்டிடுவோம். சரிப்பா, வீட்டுக்கு வெளியே எல்லாம் டெக்கரேஷன் முடிச்சுட்டு பிறகு வீட்டுக்குள்ளேயே வந்து பண்ணிருங்க என்ன? ஓகே மேடம். இப்போ உன் பேர் என்ன பேர்? அப்பாரோ மேடம். ஐயா உங்கள் அப்பா பேர் இல்லை, உன் பேர் கேட்கேன். என் பேர் தான் மேடம் அப்பாராவ். என்னையா பேர் இது? ஒன்றும் வாய்க்குள்ளேயே நுழைய மாட்டேது. சரி, இன்னும் 3 பேர் வாரேன்னு சொன்னாவில்ல, அவிய பேரையாவது சொல்லு, ஏதாவது நான் நினைவு வச்சுக்கிட்டேன். வாரவிய பேரையா கேட்கிய? ஒருத்தன் பேர் சுப்பாராவ், ஒருத்தன் பேர் டோலு, இன்னொருத்தன் பேர் போலு. என்னையா பேர் இதெல்லாம்? ஒன்றும் வாய்க்குள்ளேயே நுழைய மாட்டேது. சரி இருங்க, காப்பி போட்டு தர சொல்கிறேன். குடிச்சிட்டு வேலையெல்லாம் சுறுசுறுப்பாக பாருங்க. இல்லை மேடம், வரும்போது தான் சாப்பிட்டு வந்தோம். ஒரு அரை மணி நேரம் ஆகட்டு. இவனுங்களும் 10 நிமிஷத்தில் வந்துடுவாவில்ல, நாங்கள் 4 பேரும் சேர்ந்தே காப்பி குடிச்சுக்கிட்டோம். சரிப்பா. தெய்வானே, எல்லாரும் கிளம்பிட்டாவளாட்டி? கிளம்பிட்டே இருக்காவதே. சீக்கிரம் கிளம்ப சொல்லுமாக்கா, வண்டி போயிட போகுது. வண்டி வரதுக்கு இன்னும் 1.5 மணி நேரம் இருக்குதே. இருந்தாலும் நம்ம ஒரு அரை மணி நேரத்துக்கு முந்தியாவது போக வேண்டாமா? அதான் எல்லார்ட்டையும் சீக்கிரம் வர சொல்லியிருக்கேன். எல்லாரும் அவிய லக்கேஜ் எல்லாம் எடுத்துட்டு வரேன்னு சொல்லியிருக்கு, உள்ள போயிருக்காவே. எத்தே, உங்க துணிமணி எல்லாம் என் பேக்லயே வச்சிருக்கேன். என்ன அங்க போய் தேடாதிய. ஏமிட்டு சேர்த்து வச்சா எனக்கு ஒரு கட்டப்பை கிடக்குமே, அதுல போட வேண்டியதானே? எத்தே, ஆளுக்கு ஒரு பேக் வச்சிருக்கோம், உங்களுக்கு மட்டும் கட்டப்பையில கிடந்து. அதான் சரி, எதுக்கு அதை மட்டும் தனியான்னு சொல்லி சேர்த்து போட்டுட்டேன். சரி சரி. ஏன் மவன் எங்க? அவிய வந்துட்டாவே. இப்பதான் எல்லாத்தையும் கிளம்ப சொல்லு. இங்கிருந்து நம்ம பஸ் ஸ்டாண்ட் வரைக்கும் அங்கே போகணும்ல, அதனால கார் வர சொல்லியிருக்காவலாம். கார்காரனுக்கு சரியா வழி தெரியல போல. இவைய சொல்றது அவனுக்கு புரிய மாட்டேக்கு. அதான் வண்டி எடுத்துட்டு போய் நான் கூட்டிட்டு வரேன், அதுக்குள்ள எல்லாம் கிளம்பி நில்லுங்கன்னு சொல்லிட்டு போயிருக்காவே. சரி சரிட்டி. அரவிந்த் கிளம்பிட்டானா? அரவிந்தும் அவியலும் சேர்ந்து தான் பைக்ல போயிருக்காவத்தே. பிறகு நம்ம 2 பேரும் கிடக்கும். நம்ம 2 பேரும் கிளம்பியாச்சு. அதான் பையும் அங்கே கிடக்கு. இனி தாரணியும் இலக்கியாவும் கிளம்பிட்டு இருக்காவே. அதான் பையை எடுத்துட்டு வாங்கன்னு சொல்லியிருக்கேன். இந்தா போறேன் போயிருக்காவே. வந்துருவா. அவிய வரதுக்கும் இவிய வரதுக்கும் சரியா இருக்கும். ஏட்டி, இப்படி நம்ம வெளியே எல்லாம் சேர்ந்து குடும்பமா போய் ரொம்ப நாள் ஆயிட்டு பத்தியா? ஆமாத்தே, அதை நானும் நினைச்சேன். எங்க ஒவ்வொருத்தருக்கு வேலை அது இதுன்னு சொல்லி வெளியே போக முடியல. ஒரு 2-3 பேர் சேர்ந்து போனா 2-3 பேர் வீட்டில் இருந்த மாதிரி தான் இருந்து. சரி, எப்படியும் இந்த கல்யாணத்தை சாக்க வச்சு நம்மளும் குடும்பமா தான் போறோம். ஆதிராவும் இப்ப நம்ம கூட இருந்தானு வையா, சேர்ந்தே இங்கிருந்து ஒன்று போல கிளம்பி இருக்கலாம் அழகா. அவன் மட்டும்தான் இப்ப குடும்பத்துல இல்லை, அங்க கிடக்கா. அவதான் அங்க கல்யாண வீட்டில் கிடப்பாளேத்தே. நம்ம அங்க போனாலும் நம்ம ஒன்று போல எல்லாம் ஒன்னா இருக்கலாம்ல, அதுவும் சந்தோஷமா தான் இருக்கும். கொடுங்க. ஆமா ஆமா, நம்ம அரவிந்தனுக்கு இப்படி கல்யாணம் நடக்கும்போது கூட இப்படி எல்லாம் ஒன்றும் பண்ணலை. எங்க அவிய அம்மா தான் கொஞ்சம் மனசங்கடத்திலே கல்யாணத்துக்கு வந்தாவளா, அதனால 2 குடும்பம் மட்டும் அப்படியே நின்று பண்ணியாச்சு. ஆனால் இப்போ சண்முக மகன் கல்யாணத்துக்கு தான் நம்ம எல்லாம் சேர்ந்து ஒன்றா போய் எல்லாத்தையும் ஒவ்வொன்றும் பார்த்து எடுத்து செய்யணும்னு இருந்திருக்கு. யார் யாருக்கு கல்யாணம் எப்படி எப்படி அமையணும்னு ஆண்டவன் விட்டுருக்கானோ அதுபடி தானத்தையும் நடக்கும். நம்ம அரவிந்தனுக்கு அப்படி பெருசாலாம் பண்ணாமல் நம்ம 2 குடும்பமும் நின்று செய்யணும்னு இருந்திருக்கு. அதனால அப்படி நடந்துட்டு இனி நம்ம வீட்டில் என்ன விசேஷமாக இல்லாமல் கிடக்கு. உங்களுக்கு இன்னும் 2 பேத்தியே கிடக்காவ. அவளுக்கு 2 பேர் கல்யாணத்தையும் ஜாம் ஜாம் நடத்திடுவோம். விடுங்க. அதுவும் சரிதான் டி. ஆதிரா கிடக்கா, இலக்கியா கிடக்கா, 2 பேர்த்துக்கும் நல்ல மாப்பிள்ளையை பார்த்து ஜாம் ஜாம்னு கல்யாணத்தை நடத்தி முடிச்சிடணும். காலகாலத்தில் பிள்ளைக்கு கல்யாணத்தை பண்ணி வைன்னு சொன்னால் ஏமாவே இன்னும் 2 வருஷம் போகட்டுங்க. இந்த வயசான கிளவி போய் சேரு முந்தி 2 பேர்த்தைக்கும் கல்யாணத்தை பார்த்துட்டோன்னா மனசு நிறைவாக போயிடுவேன். ஏன்டா இப்படி பேசுறியா? அதெல்லாம் உங்களுக்கு ஒன்றும் ஆகாது. 2 பேர்த்துக்கும் கல்யாணம் முடிஞ்சு உங்கள் கொள்ளு பேரன் கொள்ளு பேத்தியெல்லாம் பாப்பிய பாருங்க. சந்தோஷம் டி.